பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதியில் பாருங்கள். எல்லாரும் எழுந்து நின்று 230வது கீர்த்தனை பாடுவோம். கிருபை புரிந்தனையாள் நீ பரணே, கிருபை புரிந்தனையாள். 230வது கீர்த்தனை. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆன்லைன் மூலமாக உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபடுவாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னோடு கூட வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிப்போம். நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்னைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். நமது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவித விண்ணப்பங்களோடு கூட வேண்டுதலோடு கூட நீங்கள் காத்திருந்திருக்கலாம். தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து சாலமன் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அது தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த 3வது வசனத்திலேயும் 1வது வசனத்திலேயும் நாம் வாசிக்கும் பொழுது என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த நிலையிலே தேவன் இந்த சாலமன் ராஜாவுடைய விண்ணப்பத்தை, வேண்டுதலை கேட்டார் என்று நாம் சிந்திக்க வேண்டுமானால் 8ஆம் அதிகாரத்திற்குள் நாம் போக வேண்டும். இந்த சாலமன் என்ன செய்தார், அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது? அவன் தேவாலயத்தை கட்டி தேவாலயத்திலே பலி செலுத்தினான். அதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் பிரத்யட்சமாக அவனோடு கூட தரிசனமாகி ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று உங்களை பார்த்து சொல்லத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு, எப்பொழுது ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறார்? தேவாலயத்தை கட்டி முடித்த பிற்பாடு ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். யாத்ராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அதாவது ஆசரிப்பு கூடாரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாசம் பண்ண, ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆலயத்தை, ஒரு பரிசுத்த இடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதனுடைய அளவுகள் என்ன, எப்படி கட்ட வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதன்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் அந்த கூடாரத்தை அமைத்தார்கள். ஆகாய தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன். எதிலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறாராம்? அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆலயத்தை கட்டினால் அதன் மேல் பிரியமாயிருக்கிற ஆண்டவர். ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசங்கள் தேவை. ஆகவே இந்த பிரயாசத்தோடு கட்டப்படுகிற இந்த ஆலயத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலேயும் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த சாலமனுடைய விண்ணப்பமும் அதுதான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஆகவே ஆலயத்தை கட்டுவது என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு ஆலயத்தை கட்டினால் அதன் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் அந்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் ஆலயத்தை கட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தது தாவீது ராஜா. ஆனால் அந்த வாய்ப்பு தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் ஆலயத்தை கட்டுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைப்பது இல்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இப்பொழுது நமக்கு உலகமே திறந்திருக்கிறது. ஆலயத்தை கட்டுவதற்கு பல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் வாழுகிற இந்த நாட்களிலே ஆலயம் இல்லாத இடங்களிலே ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தாவீது ஆலயத்தை கட்ட பிரயாசப்பட்ட பொழுது அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் அவன் பிள்ளைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
ஒருவேளை உங்களுடைய பெற்றோருக்கு ஆலயத்தை கட்டுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆலயத்தை கட்டக்கூடியதானே ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே ஆலயம் இல்லாத இடத்திலே தேவன் வாசம் பண்ணுவதற்கு, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆலயம் கம்பீரமாக கட்டி வைத்திருக்கிறோம், எனக்கு ஆராதிக்க முடியவில்லையே. இதெல்லாம் கொஞ்ச நாட்கள். இந்த கொஞ்ச நாட்களிலே இந்த பாடுகள் நம்மை விட்டு அகன்று போகும். வெகு விரைவில் நாம் கட்டின இந்த ஆலயத்திலே வந்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்திலே, நாட்களிலே நாம் ஆலயத்தை கட்டும் பொழுது அவர் சொல்லுவார், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுவார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தப்படுத்தினேன், அதை பரிசுத்தப்படுத்தினேன். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். அப்படியானால் நாம் ஆலயத்தை கட்டும் பொழுது தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி அங்கே வாசம் பண்ணுகிறார். அப்படி கண்கள் அங்கே இருக்கிறது, அவருடைய இருதயம் அங்கே இருக்கிறது, அதில் பிரியமாய் இருக்கிறார். அந்த இடத்துல போய் அப்பா என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது தேவன் நிச்சயமாக செவி கொடுப்பார். இதுதான் நடந்த காரியம். தேவன் சாலமனுடைய விண்ணப்பத்தைக்கு பதில் கொடுத்தார் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு பிரியமானதை என்ன சாலமன் செய்தார். ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமான ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள். எதெல்லாம நம்ம கட்டுறோம், வீட்டை கட்டுறோம். இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்க வேண்டுமானால் ஆலயத்தை கட்டுங்கள். இரண்டாவது அவன் செய்த காரியம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 63வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்கிறான். ஆலயம் சாதாரணமாக கட்டவில்லை, விலை உயர்ந்த மரங்கள், விலை உயர்ந்த பொன் வெள்ளிகளால் ஆலயத்தை கட்டினார். ஆக அப்படி நேர்த்தியாய் கட்டப்பட்ட அந்த ஆலயத்திலே அவன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். 63வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 ஆடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். பாத்தீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 1000 பலி, அதை விட ஒரு 100 பலி செலுத்துவது என்பதே ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பாருங்க. ஒரு பக்கம் பொருள், அதை பிடித்து கொண்டு வருவது, பிரயாணங்கள், அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, ஏன் சாலமனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்றால் அவன் நேரம், அவனுடைய பொருளாதாரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திர பலிகளாக தேவனுக்கு அங்கே செலுத்துகிறான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்திலேயே நாம் இந்த பலி செலுத்துவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்களா? அது மேடைகளிலே பலி செலுத்தினார்கள். 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதிகாரம் 4வது வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். இதுல என்ன வாசிக்கிறோம்? ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அப்போ பலி செலுத்துவது என்பது முதல் தலைமுறையிலே இருக்குது. அந்த பலியை தான் ஆண்டவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டார். ஆகவே பலி செலுத்துவது என்பது ஆதி பிதாக்களுடைய காலத்திலேயே இருந்திருக்கிறார். அது பிற்காலத்திலே மேடைகளில் பலி செலுத்தினார்கள். பிறகு ஆலயத்தை கட்டி ஆலயத்தில் பலி செலுத்தினார்கள். அதுதான் மற்றவர்கள் செய்வதை விட தனக்கு கொடுத்திருக்கிற சம்பத்துக்கள், தனக்கு இருக்கிற அதிகாரங்கள், தனக்கு இருக்கிற நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று முழுமையாக அர்ப்பணித்து அவன் கர்த்தருக்கென்று பலியை செலுத்துகிறபடியால் அதை பார்த்த, அதில் பிரியப்பட்ட ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவ பலியானார். ஆகவே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பலி சம்பந்தமான அந்த காரியங்களை எல்லாம்
இயேசு கிறிஸ்து பலியாக தன்னை அர்ப்பணித்த பொழுது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பூரண பலி செலுத்தி முடிந்துவிட்டது. ஆகவே நமக்காக இன்னொரு உயிர் ஒன்று பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாளிலே கேட்டார் ஆண்டவர், அப்புறம் கேட்டார், உன் மகனை கொண்டு போய் பலி செலுத்தினேன், ஆனா பலி செலுத்த விடல. ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்காக பலி ஆகிவிட்டேன். நீ எந்த பலி நீ கொண்டு வந்து ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து தேவனுக்கு என்று நீ செலுத்த வேண்டியதில்லை. ஆகவே நாம் செலுத்த வேண்டிய பலி இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். என்ன பலியா? ஸ்தோத்திர பலி. எல்லாம் சேர்ந்து ஒரு கவி பாடுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் அன்பு தேவ பிள்ளைகள், ஒரு அருமையான பழைய பாடல். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை பிதாவாகிய தேவனுக்கு நாம் செலுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் தர வேண்டுமானால், நம்முடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டுமானால், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். எத்தனை ஆயிரம் பலி நாம் செலுத்த போகிறோம்? அதுக்கு காசு தேவையில்லை. சாலமோன் லட்சக்கணக்கான பலிகளை கர்த்தருக்கு என்று செலுத்தினார். எத்தனை முறை நாம் கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தி இருக்கிறோம்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரீங்க. ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை கனப்படுத்துங்க. ஸ்தோத்திர பலியினாலே கர்த்தரை பிரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:16, நன்மை செய்யும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலியின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். எதுல? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணுவதும். ரெண்டு காரியம். நன்மை செய்வது, யார் யாருக்கு நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்யுங்க. நீ பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வாசித்திருப்பீங்க, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஒரு வயதானவர் ஆக்சிஜனுக்காக கஷ்டப்படுறாங்க. ஒரு இளம் மனைவி தன்னுடைய கணவன் மறித்து விடுவானோ என்கிட்ட துடிதுடிப்போடு கூட வந்து மருத்துவமனையில் இருக்கிறார். இடமில்லை. ஆனால் ஒரு வயதானவர் தனக்கு இருந்த அந்த இடத்தை, அவருக்கும் உடல் பலவீனத்தோடு இருக்கிறார், மரண விளிம்பில் இருக்கிறார். ஆனால் இளம் அந்த மனைவி, அந்த இளம் அந்த பெண்ணுடைய அழுகையை பார்த்து, அவள் கணவன் பல ஆண்டு காலம் வாழ வேண்டும், நான் குறைந்த நாட்களில் நான் மறிக்க வேண்டியவன் தான், வயதாகிவிட்டது, ஆகவே நாம் ஏன் உயிர் வாழ வேண்டும்? யாரோ ஒருவர். பாருங்க, அந்த வயதானவர் தனக்கு இருந்த அந்த இடத்தை, அந்த ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அந்த சீட்டை அந்த அம்மாவுக்கு கொடுத்து, உன் கணவனை நீ பிழைக்க வைத்துக் கொள் என்று சொல்லி அவர் இடத்தை கொடுத்து விட்டு 2-3 நாட்களுக்குள்ளே அவர் மறித்து விட்டார்கள். அவர் யாரும் சொந்தக்காரர் அல்ல. நன்மை செய்யுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்மை செய்யுங்கள். அதே வேளையில் இன்னொரு நாம் பார்த்தோம். ஒரு கிராமத்தில் 50 வயதுடைய ஒரு தாய் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க. யாருமே கிட்ட வரலையா. ஆனால் இன்றைய நம்முடைய கலாச்சாரத்தின்படி எல்லாம் சுற்றி நின்று அந்த அம்மா சாகும் பொழுது வீடியோ எடுக்கிறாங்க. ரோட்டில் செத்து கிடக்கிறாங்க, துடிக்க செத்தாங்க. இன்றைக்கு இந்தியாவுடைய நிலைமை லட்சக்கணக்கான 4 லட்சத்திற்கு மேல்
ஒரு நாள் பாதிப்பிலே கொரோனா பாதிப்பில் இருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளை, நன்மை செய்யுங்க. எந்த விதத்திலே நன்மை செய்ய முடியுமோ, எந்த அளவிலே தர்மம் செய்ய முடியுமோ, தானம் பண்ண முடியுமோ அதை செய்யுங்கள். கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு நல்ல ஆண்டவர், ஒரு நல்ல ஆண்டவர். ஆலயத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தி அதோடு கூட அவன் நின்று விடவில்லை, விண்ணப்பம் பண்ணினான். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனம் 30வது வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் வாசிக்க முடியும். ஆகவே ஆலயத்தை கட்டிவிட்டால் போதாது, ஆலயத்திலே பலி செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்து விட்டால் போதாது, நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆண்டவர் தேவாலயத்தில் போய் நின்றாரு. நமது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் பாருங்க. மத்தேயு எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். ஐயா, நம்முடைய ஆலயத்தை கட்டுகிறோமே, இந்த ஆலயம் ஜெபிக்கிற ஒரு இடம், அது ஜெப வீடு. ஆகவே ஆலயத்திலே வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஏராளமான சம்பவங்களை நாம் சொல்ல முடியும். ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். சென்னையில் இருந்து ஒரு வாலிபன் அமெரிக்காவிற்கு படிக்க சென்றார். 2 ஆண்டுகள் முடித்து விட்டான். 3ஆம் ஆண்டு அவன் படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் அந்த கல்லூரிக்கு கட்ட வேண்டிய பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறான். நிர்வாகம் அழைத்து சொன்னது, ஒரு நாளைக்குள்ள $500 நீ கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இது இவனுக்கு பெரிய ஒரு பாரம். என்ன செய்வது? ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், ஆனால் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அந்த பணம் கட்ட முடியாத நிலைமையில என்ன செய்வது? ஓடி போனான். அருகாமையில் இருந்த தேவாலயத்துக்கு போனான். அது ஒரு சின்ன ஆலயம். அந்த ஆலயத்தில் போய் கதறினான், ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்கிறது, $500 நான் கட்ட வேண்டும், இல்லை என்றால் என்னை ஊருக்கு அனுப்பி விடுவார்கள். 2 ஆண்டு காலம் நான் படித்தது, 2 காலம் படிப்பிற்காக செலவு செய்தது எல்லாம் வீணாகிவிடுமே. ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய கண்கள் அவனை பார்த்தது. அப்படி இருதயம் இறங்கியது அவனுக்காக. என்ன நடந்தது பாருங்க. அவன் ஜெபித்து விட்டு மறுநாள் கல்லூரி நிர்வாகத்திடத்தில் போய் சில நாட்கள் தவணை தாருங்கள் என்று கேட்பதற்காக போனேன். என்னால் இத்தனை பணம் உடனடியாக கட்ட முடியாது, ஆகவே சில நாட்கள் எனக்கு தவணை தாருங்கள், எப்படியாவது கட்டிவிடுகிறேன், எனக்கு படிக்க வழிவகை செய்யுங்கள் என்று. என்ன சொன்னார்கள் தெரியுமா? தம்பி, நீ ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை, இன்று காலையில் தான் உன்னுடைய பெயருக்கு $500 கிரெடிட் ஆயிருக்கிறது. நீ கட்ட வேண்டிய அத்தனை அந்த $500 யாரோ ஒருவர் கட்டிவிட்டார்கள். இவனுக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் சத்தத்தை ஆலயத்தில் இருந்து கேட்கிறார். இவர்களை தூர இடத்திலிருந்து நீ சத்தமிட்டு நீ கூப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். யோபு ஆழத்தில் இருந்து கூப்பிட்டான். ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ ஒருவேளை வீட்டில் உட்கார்ந்து இருக்கலாம், உடைய அத்தியாவசிய காரியமாக இருக்கலாம். நீ கூப்பிட்டு பாருங்க. வெளியே சமீபத்தில் ஆலயம் இருக்குமானால் ஆலயத்தில் போய் நீங்கள் ஜெபியுங்கள். ஆலயம் பூட்டப்பட்டு இருக்கலாம், வெளியில இருந்து ஜெபித்து பாருங்க. உடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அந்த வாலிபனுடைய படிப்பின் காரியங்களை ஒரு ஜெபத்திலே கர்த்தர் சந்தித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். உடைய விண்ணப்பம் வீண் போகாது. யோனா சொல்லுகிறார் அல்லவா, என் நெருக்கத்திலே, யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நெருக்கடியான காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஜெபித்து பாருங்க, ஜெபித்து பாருங்க.
உன்னை விண்ணப்பத்தை கருது, ஆண்டவர் பதில் கொடுப்பார். எசேக்கியேல் ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலயத்திலே போய் ஜெபித்தார், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அன்னாள் தனக்கு இருந்த குறைவு நிமித்தமாக ஆலயத்திலே போய் ஜெபித்தார். அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் ஆலயத்தில் இருந்து கேட்டார். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் யாராவது நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு சிலருடைய கேள்வி, இதுக்கும் போய் ஜெபம் பண்ணுமா? தேவை எதுவாக இருந்தால் அதை சந்திக்கிற நம்ம ஆண்டவர் ஒருவர் உண்டு. எதுவாக இருந்தாலும் ஒரு தகப்பனிடத்துல தான் நம்ம எதனாலும் கேட்போம். அதே போல நம்முடைய தகப்பனிடத்துல எதை வேண்டுமோ அதை நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். அதற்கு நான் ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மூடி பிரசங்கியாருடைய காலத்திலே அவர் பிரசங்கிக்கிறார் என்றால் திரள் கூட்டம் கூடுமா. அப்படிதான் ஸ்காட்லாந்தில் மூடி பிரசங்கியார் அவர்கள் ஒரு தேவாலயத்தில் பிரசங்கிக்கிறார் என்கிற செய்தி சுற்றிலும் இருக்கிற எல்லா பட்டணங்களிலும் தெரியப்பட்டது. இதை கேள்விப்பட்ட பல அந்த ஆலயத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களிலே வாகன வசதிகள் குறைவு என்பதனாலே நடந்துதான் செல்ல வேண்டும். அந்த ஆலயத்தை நோக்கி ஒரு பெரியவர் நடந்து சென்றார். அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஊரில் இருந்து வந்த ஒரு வாலிபன் அவனும் அவரோடு கூட இணைந்து கொண்டான். 2 பேருக்கும் முன்னதாகவே போய் அந்த ஆலயத்துக்கு போய் இடத்தை பிடிச்சிடணும்னு சொல்லி போறாங்க. ஆனால் சற்று அதிக முன்னதாகவே அவர்கள் ஆலயத்துக்கு போய்விட்டார்கள். ஆகவே அந்த பெரியவரும் அந்த வாலிபரும் ஒரு கூட பேசிக்கொண்டார்கள். நாம் சும்மா தானே இருக்கிறோம், கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஆலய வளாகத்தில் ஜெபிக்கலாமே என்று சொல்லி அந்த ஆலயத்தின் அருகாமையில் இருந்து ஒரு மரத்தின் அடியின் கீழ் நின்று 2 பேரும் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த வாலிபன் சொன்னார், ஐயா நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க என்று. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். எப்படி ஜெபித்தாரா தெரியுமா? முதலாவது, என் காதுகள் எனக்கு கேட்காது, ஆகவே பிரசங்கியாருக்கு அருகிலே போய் உட்கார்ந்து நான் பிரசங்கத்தை கேட்பதற்கு எனக்கு பக்கத்தில் இடம் வேண்டும். 2வது ஒரு விண்ணப்பம், நான் வெகு தொலைவில் இருந்து நான் வந்திருக்கிறேன், கூட்டம் முடிந்து என்னுடைய வீட்டுக்கு செல்ல முடியாது, ஆகவே இரவிலே தங்குவதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபித்தார். 3வது, நான் நடந்து வந்த வழியிலே என் செருப்பு அறுந்து விட்டது, நான் திரும்பி நடந்து செல்வதற்கு என் செருப்பை தைப்பதற்கும் ஒரு வசதி வாய்ப்பை செய்து தாரும் ஆண்டவரே என்று 3 குறிப்பை வைத்தார். இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவரோடு கூட ஜெபித்த அந்த வாலிபருக்கு பயங்கர எரிச்சல். எதெல்லாமோ ஜெபம் இருக்கிறார், இவருக்கு சுயமாக ஜெபிக்கிறார், சுயநலம் இவருக்கு, இதுக்கெல்லாம் ஜெபிக்கணுமா என்று சொல்லி கோபத்தில் இவன் ஜெபிக்க, 2வது இந்த வாலிபனை ஜெபிக்க அந்த பெரியவர் சொன்ன பொழுது அவன் நினைத்தான், இந்த பெரியவருக்கு புத்தி வர்ற மாதிரி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி அவருடைய ஜெபத்திற்கு எதிராக அவன் பாடம் புகட்ட வேண்டும் என்று சொல்லி, நான் உலக காரியத்தை குறித்து நான் ஜெபித்து நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை என்று சொல்லி அவ்வாடுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தான். 2 பேரும் ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த வாலிபனுடைய நேரம் அதிகமாகிவிட்டது. ஆலயம் திறக்கப்பட்டு விட்டது. வந்தவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப கோயிலுக்குள்ள இவங்களுக்கு இடம் இல்லை. வாசல்ல நிற்கிறாங்க, உத்து பார்த்து நிற்கிறாங்க. ஆலயம் நிரம்பி விட்டது. ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியாத அளவிற்கு கூட்டம் வந்து விட்டது. 2 பேரும் வாசல்ல நிற்கிறாங்க, இந்த பெரியவரும் அந்த வாலிபன். அப்ப ஆலயத்திலிருந்து ஒரு தாயார் எழுப்பி வந்தார்கள். இந்த பெரியவரை கூப்பிட்டு, ஐயா நீங்க உள்ள வாங்க என்று அழைத்து சென்று முதல் வரிசையிலே போய் உட்கார வைத்தார்கள். இந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பிரசங்கம் முடிகிற தருவாயிலே அந்த அருகில் இருந்து அந்த பெண்மணி கேட்டாள், ஐயா நீங்க ரொம்ப தூரத்திலிருந்து வந்த மாதிரி தெரியுது, நீங்க எங்க தங்க போறீங்க? அவர் சொன்னாரு,
எனக்கு தங்குவதற்கு வசதி வாய்ப்பு இல்லை, ஆலயத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தால் கேட்க வேண்டும் என்று இருக்கிறேன் என்று. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எங்கள் வீட்டில் தங்குவதற்கு இடம் இருக்கிறது, உங்கள் விருப்பமானால் எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தகப்பனே உமக்கு நன்றி என்று சொல்லி கூட்டம் முடிந்தது. இந்த பெரியவரை அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார். அழைத்து செல்லும் பொழுது அந்த பெரியவிடத்தில் சொன்னார், ஐயா என்னுடைய தகப்பனார் செருப்பு கடை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருவேன் என்று சொன்னதினாலே நான் அவர்களுக்கு இடம் பிடித்து வைத்திருந்தேன், ஆனால் அவர்கள் வராததினாலே நீங்களாவது அந்த பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று உங்களை உட்கார வைத்திருந்தேன். ஆகவே போகிற வழியில் தான் என் தகப்பனுடைய கடை இருக்கிறது, என் தகப்பனாரையும் அழைத்து செல்வது. அந்த காரிலே அந்த கடையை நோக்கி சென்றார். அந்த கடைக்கு போனவுடன் அந்த கடை, அதாவது இந்த தாயாருடைய தகப்பனார் இந்த பெரியவருடைய காலில் இருக்கிற செருப்பை பார்த்தார். பழைய செருப்பு. ஆகவே ஒரு புதிய செருப்பை எடுத்து இந்த பெரியவர் கையில் கொடுத்து, அணிந்து கொள்ளுங்கள், அந்த பழைய செருப்பை நீங்கள் போட்டு விடுங்கள். இல்லை வேண்டாயா, அதை தைத்தால் போதும். இல்லை, வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த புதிய செருப்பை கொடுத்தார். போய் அந்த குடும்பத்திலே இவர் ஒருவராக தங்கிவிட்டு அதிகாலை வேளையிலே விடைபெற்று தன்னுடைய கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். நடந்து செல்லும் பொழுது அந்த முந்தின நாள் மாலையிலே தன்னோடு கூட ஜெபித்த அந்த வாலிபனை அவர் பார்த்தார். அவரோடு கூட சேர்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தார். தம்பி, நீங்க கூட்டத்தில் எங்கேயா இருந்தீங்க? நான் வெளியில நின்னையா, சத்தம் எனக்கு சரியாவே கேட்கல. தம்பி, இரவில் எங்கே தங்கியிருந்தீர்கள்? இடமில்லை, பணியில் அந்த ஆலயத்தின் வெளியிலே நான் படுத்திருந்தேன், தூக்கம் வரவில்லை, பசியோடு பட்னியோடு நான் படுத்திருந்தேன் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், தம்பி, நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நான் அருகாமையில் சென்று பிரசங்கத்தை கேட்க வேண்டும் என்று கேட்டேன். ஆண்டவர் எனக்கு அந்த ஜெபத்தை கேட்டார். எனக்கு தங்க ஒரு இடம் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். ஆண்டவர் தங்குவதற்கு ஒரு இடம் கொடுத்தார். என் செருப்பு தைக்க வேண்டும் என்று நான் கேட்டேன், புதிய செருப்பை தந்தார். நான் சந்தோஷமாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் நம் தேவனிடத்திலே நாம் கேட்கிற விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா இதெல்லாம் போய் ஆண்டவரத்தில் கேட்கணுமா என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அந்த வாலிபனை போல அந்த பெரியவர் இருந்த விடவில்லை, தன்னுடைய தேவையெல்லாம் ஆண்டவரிடத்திலே சொன்னார். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே சொல்லியிருக்கிறார். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். அப்ப என்ன இந்த ஜெபத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்? வேண்டியது என்னது, அது எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்க வேண்டும். கேட்கிற எவனும் என்று கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம், ஆலயத்திற்கு தாராளமாக கொடுக்கலாம், ஆலயத்தை கட்டலாம். ஆனால் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்கிட்ட கேட்கணும் என் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற நல்ல ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். சாலமோனுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். விசுவாசிப்போம், நாம் பெற்றுக்கொள்ளுவோம். என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட நாம் இருக்கிற அந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு கேட்டு நாம் சத்தியத்தின்படி சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி தேவனை ஸ்தோத்தரித்து விண்ணப்பத்தை செய்தார். ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டார். இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நான் பார்க்கலாமா? எந்த காரியமாக இன்றைக்கு இந்தியாவிலே பணக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பயந்து போய் நம்முடைய நாட்டை விட்டு இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க, லண்டன்ல போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிறாங்க. எதற்கு? கொரோனாவிற்காக பயந்து தனி விமானத்திலே இங்கிலாந்துல போய் செட்டில் ஆகுறாங்க. இந்த இந்தியாவிலே இன்றைக்கு கொரோனாவுடைய பாதிப்பு அதிகமாயிருக்கு. ஒருவேளை பயந்து போயிருக்கலாம். நீங்கள் கூட எனக்கு அந்த வசதி இல்லையே, என்ன செய்வோம் என்று சொல்லி சின்ன சளி வந்தா, சின்ன இருமல் வந்தா, சின்ன காய்ச்சல் வந்தா பயந்து போயிருக்கிறோம். பயப்படாதீங்க. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார். ஒருவேளை
உங்களால் முடியாத காரியமாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக, பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களாக, வேலை காரியங்களாக, திருமண காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த ஆண்டவரிடத்துல தொழில் காரியமாக இருக்கலாம். ஆண்டவரிடத்துல நாம் சொல்லலாமா? ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்பார். அந்த குடும்பத்தின் காரியங்களிலே, இந்த பிள்ளைகளின் காரியங்களிலே, ஓ தேவன் மகிமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர், இந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர், சாலமோனுடைய விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர், வேண்டுதலை கேட்ட ஆண்டவர், இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் என்ன வேண்டுதலை வைக்கிறார்களோ இன்றைக்கு அவர்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக தாழ்மையோடு நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஐயா, என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன், இயலாமைகளை அறிந்திருக்கிறேன், பயத்தை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இந்த நேரம் அவருடைய வாழ்விலே விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருக்கு நீர் அதிசயங்களை காணப்படுவீராக. பயந்தல்ல கர்த்தர் மாற்றுவீராக. குறிப்பாக இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனாவுடைய பாதிப்பை கர்த்தர் முற்றிலுமாய் அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெகு விரைவில் ஆலயம் திறக்கப்பட்ட ஆலயத்தில் வந்து நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் வழிகளை திறந்து தருவீராக. இன்றைக்கும் ஆண்டவர்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தைரியப்படுத்துகிறபடி நான் ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். என் விண்ணப்பம் ஒன்று பிரிதியாயிருந்தபடி நான் ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் ஒப்புவிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அணைக்கவும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் எடுத்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.